ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி ஃப்ரம் தமிழ் மோட்டர்ஸ் 360லேருந்து. அண்ட் ஹாய், நான் அம்ரிஷ் மோட்டோரஸ் தமிழ்ல இருந்து. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டீமாக ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் டீமாக சேர்ந்து இந்த சேனல் ஆரம்பித்ததுனால சேனலோட நேம் டீம் கார் கைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு இண்டிவிஜுவல் சேனல் நீங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, சேம் அதே சப்போர்ட்டை இந்த டீம் கார் கைஸ் சேனலுக்கும் கண்டிப்பாக கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த ஒரு சேனலில் ஸோ உங்களுக்கு கார் ரிலேட்டடான எல்லா விஷயங்கள், கார் பற்றின நியூஸு, கம்பேரிசன் வீடியோஸ், பாட்காஸ்ட், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சேனலோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ரிவ்யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் காரை பற்றி இந்த சேனலில் வந்து நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது நாங்கள் ரிவ்யூ பண்ணுறப்போ எங்களுக்கு ஒரு சில கன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்டன்ஸ்லாம் இங்கே எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் ஒவ்வொரு கார் பற்றியும் டீட்டெயில்டாக உங்ககிட்ட இந்த சேனல் மூலயமா பேச போகிறோம். அதாவது டேரெக்டாக உங்ககிட்ட பேச போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த சேனல் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புட்டு வைக்க போகிறோன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஜென்யூனான ரிவ்யூ அப்படின்றது டீம் கார் கைஸில் கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடைக்குங்க. ஸோ 2 பேரையுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஒரு சேனலில் உங்களுக்காக நீங்கள் என்ன கார் எடுத்தால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த வேரியன்ட் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த டீலர்ஷிப்பில் என்ன பிரச்சனை நடக்குது, நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, ஸோ எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் டீட்டெயிலாக எவ்ரி வீடியோவில் நாங்கள் ஒரு பாட்காஸ்டாவோ, ரிவ்யூஸாவோ, கம்பேரிசனாவோ உங்களுக்கு எந்த வகையில் கார் ரிலேட்டடாக ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோஸ் கொடுக்க முடியுமோ, ஒரு கண்டென்ட்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுக்க நாங்கள் 2 பேருமே தயாராக இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் பண்ணணுமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. எல்லாத்தையுமே இந்த சென்ஸ் சர்வீஸ்ல இருந்து அண்ட் ஆல்சோ ஒரு கார் வாங்குறதுல என்னென்ன பிரச்சனை வருது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த சேனலில் உங்ககிட்ட பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு மக்கள் அதிகமாக வாங்குற ஒரு பட்ஜெட் பார்க்கும்போது, கார்ஸ் அதாவது யூனிட் சோல்ட் ஆகிற ஒரு யூனிட்ஸ் பட்ஜெட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபாய், 8 to 10 lakhs பட்ஜெட். ஓகேங்களா? இப்போ அந்த 8 to 10 லட்ச ரூபாய்க்கு ஏகப்பட்ட கார்ஸ் இருக்குது. ஹேட்ச்பேக் இருக்குது, கிராஸ் ஓவர்ஸ் இருக்குது, என்ட்ரி லெவலில் உங்களுக்கு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் மக்கள் 8 to 10 லட்சத்துக்குள்ளே எந்த கார் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஈஸியாக டெசிஷனும் அவங்க எடுத்துக்குவாங்க. 8 to 10 லட்சம் அப்படின்னாலே ஹேட்ச்பேக்ஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் பற்றி தான், கிராஸ் ஓவரில் நம்ம அதிகமாக மோரலஸ் பேச போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பஞ்ச். ஸோ பஞ்ச் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் ரொம்ப நாளாக டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஒரு காரையே ஈஸியாக வந்துட்டு பீட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெஃபினெட்லி சொல்லவே தேவையில்ல, மாருதி சுசுகியோட ஷிஃப்ட் தான். ஸோ ரொம்ப வருஷமாக டாப் செல்லிங்கில் டாப் ஃபர்ஸ்ட்டில் இருந்த ஒரு காரை ஈஸியாக ஒரு டாட்டா பஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வச்சு டாட்டா பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. பஞ்சோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? ஓகே, நான் பாசிட்டிவ் சொல்லிடுறேன், நீங்கள் நெகட்டிவ் சொல்லிவிடுங்க. ஓகே, பஞ்சோட பாசிட்டிவ்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டிசைன். மக்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ட்ரெண்டியான டிசைன் எஸ்யூவி டிசைன். ஸோ அந்த எஸ்யூவி டிசைன் வந்து மக்கள் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வாங்குறதுக்கு ஒரு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கு. அதில் ஒரு நான்சென்ஸ் மாதிரியே இருக்காது அந்த டிசைன், டாடா பஞ்சோட டிசைன். ஸோ அது எல்லாத்துக்குமே பிடிக்குது. அதுலேயே கூட அந்த ஈஸ்டர் எக்லாம் இருக்கும், ரைனோசரஸ், நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணியிருப்பாங்க. டாடா கால்ஸ் பஞ்சில் மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு பிராண்டில் அல்ட்ராஸ். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க நேஷன், அதாவது இந்தியன் பிராண்ட் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அட்ராக்ட் ஆகிறது வந்து டிசைன். ரெண்டாவது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் சேஃப்டி. பேசவே வேண்டாம், சேஃப்டி பற்றி பேசலாம். ரியல் டைமில் நம்ம எவ்வளோவே ஆக்ஷன் பார்த்துருக்கோம். மற்ற கார்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது டாடா பஞ்ச் மேஜர் ஆக்ஷன்லாம் மாட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போதுமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டு குவாலிட்டி அப்படின்றது இருக்குது. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு இது வரைக்கும் அந்த ஃபேட்டாலிட்டிஸ் அப்படிங்கிறதே பெருசாக நம்ம கேள்வி ஃபீல் பண்ணல. நிறைய பக்கம் நம்ம நியூஸும் கேட்கல. நல்லா இருந்துச்சு. அப்புறம் உண்மையிலுமே அந்த ஒரு சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது. நல்ல இது. மூணாவது விஷயம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். இன்னைக்கு இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் தானே முக்கியம். மேக்ஸிமம் பஞ்ச் போறதுக்கு என்ன பலினோ பஞ்சுக்கு கம்பேர் பண்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க பஞ்சுக்கு போறாங்க, பலினோ ஸ்கிப் பண்ணிட்டு. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் தான். 5 பேர் உட்காந்தாலும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு, எதுலயும் கீழே தட்டாது. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதையும் தாண்டி பாசிட்டிவ்னு சொல்லணும்னா நமக்கு அந்த லுக்கு, ஃபியூச்சர்ஸ் எல்லாம் குறைய இல்லை. ஆல்மோஸ்ட் கொரியன்ஸ்க்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க இவங்க. மிட் வேரியன்ட்லேயே நிறைய ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், டச் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ப்ரீமியம் காரில் இருக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அதான் ப்ரீமியம் காரில் இருக்க ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி கேமரா என்ன அந்த காருக்குலாம் தேவையே இல்லை. பட் ஸ்டில் டாடா கொடுத்துருக்காங்க. புதுசாக ஓட்டி பழகிறவங்க, லேடிஸ் ஓட்டுறவங்க, அவங்களுக்குலாம் ஒரு சிட்டி டிராஃபிக்கில் 360 கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது நம்ம ரீசெண்டாக அந்த இதுலேயே பார்த்துட்டோம். அண்ட் இப்போ புதுசாக அந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்த அப்புறம் கூட வண்டி இன்னுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கூட கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நேச்சுரலி ஆஸ்பெக்டட் இன்ஜின் தான் அதிகமாக சேல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1.2 நேச்சுரலி ஆஸ்பெக்டட் தான் அதிகமாக சேல் ஆகுது. 3 சிலிண்டர் இன்ஜின் தான் அது.
பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது லீனியராக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பெருசாக அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு கான். செகண்ட் கான் அப்படின்னு பார்க்குறப்போ பேனல் கேப்ஸ். வண்டியோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். பேனல் கேப்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது, இன்டீரியர்லேயும் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அவங்களால பண்ணவே முடியல. அதுதான் ஆக்சுவலி சொல்ல போனால் அதுதாங்க, அவங்களால பண்ணவே முடியல இன்னைக்கு வரைக்கும். நம்ம மோட்டார் மலை பிரதர் இருக்காருங்க, ஜவஹர் ப்ரோ, அவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு ஆல்ட்ராஸ் பேனல் கேப்பு ஒரு டெலிவரி ஒரு அவங்க சப்ஸ்கிரைபர் சம்திங் ஒருத்தவங்க போயிருப்பாங்க, அவர் வீடியோ எடுத்து போட்டிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேனல் கேப்ஸ் அன்னிவன் அப்படின்றது டாடா கார்ஸ்ல இருக்கதான் செய்யுது. ஈவன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சியரா முத கொண்டு பாருங்களேன், ஒன்றும் வேண்டாம், நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக தான் பேசுவோங்க. என்ன பேசுவோம், அதுக்காக தான் சேனல் ஆரம்பிச்சோம். அப்புறம் சியரா பவர் விண்டோ ஸ்விட்சஸ் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. அதெல்லாம் வந்து என்ன கணக்கில் கொடுக்குறாங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது, அந்த பட்டன் காலி. அப்புறம் நீங்கள் அதே வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுட்டு ஓடிட்டு இருப்பீங்க. சர்வீஸில் ஒன்று மாற்றணும்ல. சர்வீஸில் மாற்றணும். சர்வீஸ் நல்லா இருந்ததுன்னா நாங்கள் சர்வீஸும் கொடுக்க மாட்டீங்க, குவாலிட்டியும் கொடுக்க மாட்டீங்கன்னா இதுக்கு அப்போ ஒன்று சேஃப்டி மட்டும் தான் வைக்கிறேன்னா என்ன? சர்வீஸ் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில அது சொல்ல முடியாது, ஒரு சில டீலர்ஷிப் தான் இதெல்லாம். இப்போ டாட்டா வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் நீங்கள் சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டாக பண்ணுறதுன்னு யாரும் சொல்கிறதில்ல, டீலர்ஷிப் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதுதான் இப்போ நம்ம சேலத்துலேயும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நிறைய ஷோரூம்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இது நம்ம பேசுனதுக்கே கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கவலையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக தான் பேசுவோம். நீ பேசுகிற என்ன வேணா பேசிக்கோ. இல்லை, கமெண்ட்ஸில் வந்து என் கார் இன்னும் சரியாக சர்வீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி எந்த டாடா ஷோரூம் வந்து உங்களுக்கு கரெக்டாக பண்ணலையோ அதை கமெண்ட்ல போட்டு மென்ஷன் பண்ணுங்க. மேபி அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம கொடுக்க போகிறோம். வேற ஒன்றும் நம்ம தப்பு சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம மக்கள் சொல்கிறத நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக. ஸோ டாடா பஞ்ச் வந்து இந்த விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ அக்கம்ப்ளிஸ்ட் வேரியண்ட்டே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 10 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு பெட்ரோல் மேனுவல் எடுக்கலாம். அதிலே வந்துட்டு சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மைலேஜ் ஃபோக்கஸ்டாக போகிறாங்க, சிஎன்ஜி கூட எடுக்கலாம். கம்ஃபர்ட் என்ன பார்க்குறவங்க ஆட்டோமேட்டிக் கூட எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக் வந்து பேசிக்கான ஆட்டோமேட்டிக் தான், ஏஎம்டி ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் கான்ஸ் எனக்கு பெருசாக தெரியல. மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் வெயிட்டான கார். 1.23 சிலிண்டர் தான். 12 to 15 டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து 12 to 15 or 16 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபீல்ஸ்னு பார்க்கும்போது ப்ரீஃபேஸ் லிஃப்ட் கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு கவலையுமே இல்லை. ஸோ 3 சிலிண்டர் மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம வந்து பழைய ஆல்ட்ராஸ் இருந்தப்போ கூட பேசிட்டு இருந்தோம். ஆல்ட்ராஸில் சேம் என்ஜின் நல்லா இருக்கு, ஆனால் பஞ்சில் நல்லா இல்லை அப்படின்னு பழைய பஞ்ச் இருந்தப்போ பேசிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த புது பஞ்சில் நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உண்மையிலே நல்லா இருக்கு. அந்த NVH லெவல்ஸ் வந்து டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் தான் கிடைக்குது, உள்ள ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ 8 to 10 lakhsல என்னென்ன வேரியன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் நமக்கு அடுத்த கார், இதோட டைரக்ட் காம்படிட்டர் Hyundai Exter. Hyundai Exterோட பாசிட்டிவ்ஸ் நான் சொல்லிட்டுமா, இல்லை நீங்கள் பாசிட்டிவ் சொல்லுங்கள், தடவை நான் கான்சோல். ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு பழைய எக்ஸ்டரோட டிசைனை விட இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஃபேஸ் லிஃப்டட் எக்ஸ்டரோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்டான ஒரு லுக்ஸ் கொடுக்குது. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நான் சொல்லிடுறேன், நெகட்டிவ்ஸ் நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே. ஏன்னா பஞ்சுக்கு நீங்கள் பாசிட்டிவ் சொன்னீங்க, நான் நெகட்டிவ் சொன்னேன். ஸோ எக்ஸ்டரோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், நல்ல ரிஃபைண்டான ஒரு பெட்ரோல் இன்ஜின். ஸோ எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக ஃபீல் ஆகாது. அண்ட் ஆல்சோ இதை தாண்டி இவங்களோட அந்த குவாலிட்டி, ஸோ பேனல் கேப்ஸ்லாம் இவங்க இதில் பெருசாக பார்க்கவே முடியாது. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான ஒரு குவாலிட்டி இவங்ககிட்ட இருக்கும். இன்டீரியர் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டீரியர் ரெண்டுமே ரொம்ப பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிசைன் அப்படிங்கிறத தாண்டி இன்டீரியரில் இப்போ புதுசாக ஒரு ப்ளூ கலர் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியனாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. பட் லுக் வைஸ் ஏரியா இருக்குது, உள்ள ஏரியா இருக்குது, நல்லா இருக்குது. சன்ரூஃப் கூட வச்சு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ குட் திங். அண்ட் சன்ரூஃப் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவையில்ல தான். அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டாம். குழந்தைங்க அதை லைக் பண்ணி இது பண்ணுறாங்க. பட் அங்கே உங்கள் குழந்தைங்கள சன்ரூஃபில் தயவு செஞ்சு நிற்க வைக்காதீங்க. இது நாங்கன்னு மட்டும் இல்லை, பல பேர் பல விதத்தில் இந்த மாதிரி வீடியோ போட்டோம். பட் நிறைய வீடியோஸ் கேட்குற மாதிரி ஒன்றும் தெரியல. ஒன்றும் இல்லை, சேலமில் இருக்க ஏற்காடு நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு போங்க. எத்தனை பேர் அவங்களோட குழந்தைங்கள சன்ரூஃபில் நிற்க வச்சுட்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எதுவுமே நமக்கு நடக்காத வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா சன்ரூஃப் வெளியே மேலே தலை நீட்டி வச்சுட்டு ஹாயாக போகிறோமா காற்று வாங்குறோமா அப்படி தான் இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கும்போது தானே அது தெரியும். நான் பொறுமையாக தான் ஓட்டுறேன், ஒன்றும் ஆகாது அப்படின்னும் ஒரு சில பேருக்கு மைண்ட் செட் இருக்குது. நம்ம ரோட்டில் போகிறப்போ நம்ம கெஸ் பண்ண முடியாது, எது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை சொல்கிறோம். இதை தாண்டி ஸ்பேஷியஸாக இருக்குது. கேபின் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஹைட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது வண்டி. ஹைட் வைஸ் ஓகேங்க, பட் உள்ள லெக் ரூம் சப்போர்ட் ஈக்குவலண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. பஞ்ச் ஆல்மோஸ்ட் இருக்குது, i10க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே.
எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. பஞ்சுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலி ஐட்டனோட பிளாட்ஃபார்ம் தானே, சேம் கண்டிப்பாக ஐட்டனோட பிளாட்ஃபார்ம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே கொஞ்சம் எஸ்யூவி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து உங்களுடைய ப்ரோஸ் சொல்லுங்கள். எக்ஸ்டரோடது ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அவங்க கொடுத்துருக்க அந்த டச் ஸ்க்ரீன் அண்ட் கிளஸ்டர் இது எல்லாமே எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கொரியன்ஸ் இல்லையா மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டிஜிட்டல் கிளிச்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஓகே தான், நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் என்ன ப்ரோ? கான்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 3 விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்டருக்கு சொல்கிறது சஸ்பென்ஷன் வந்து ஒரு 4 பேர் போகும்போது அவரேஜாக இருக்குது. 4 பேரில் பின்னாடி வெயிட்டடாக வந்தாங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது நல்லாவே உட்காந்துக்குது. பழைய எக்ஸ்ட்ரா சேம் இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை இப்போ நம்ம ஃபேஸில் பண்ணதை நம்ம பார்த்தோம். இருக்குது புதுசாக டெலிவரி பின்னாடி ஒரு பீப்புள்ஸ் ஒரு 4 பேர் கொண்டுட்டு போனாங்க, நல்லாவே உட்காந்து அமுதுக்குச்சு. ஸோ அந்த விஷயம் இன்னுமே ரெடி பண்ணால் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்த காரணம் பார்க்கும்போது மைலேஜ் நம்ம ஹுண்டாய் கார்ஸில் எல்லாமே எதிர்பார்க்குறது தான். ஸோ மைலேஜ் வந்து ஒரு 12 to 15 அப்படின்றத மேக்ஸிமம் ஹைவேல எதிர்பார்க்கலாம். கிடைக்குது, ஆனால் மைலேஜ் கொஞ்சம் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. தென் 3வது எல்லாருமே சொல்கிறது தான், கிட்டத்தட்ட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இது நான் எல்லாருக்குமே சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். உண்மையாலுமே இப்போது இருக்கிற கார்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இப்போ Volkswagen Skodaவை குறை சொல்கிறீங்க, அது வந்து சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும்னு. நீங்கள் ஹியூண்டாயோட 1.2 லிட்டர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா கேட்டு பாருங்கள். ஒரு பெட்ரோல் காரை நீங்கள் சர்வீஸ் விட்டால் ஜஸ்ட் ஆயில் சர்வீஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 8 to 10,000 அப்படிங்கிறது ஆயிடுது. எனக்கு பர்சனலி என்னோட ஃப்ரெண்ட் சொல்லி இது கேள்விப்பட்டது. 8 to 10,000 அப்படிங்கிறது சாதாரணமாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின். கண்டிப்பாக அது இன்னும் கொஞ்சம் ஆனால் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பெட்ரோலுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம். அதாவது அந்த சஸ்பென்ஷன், மைலேஜ் ப்ளஸ் அந்த சர்வீஸ் காஸ்ட் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. சர்வீஸ்க்கு பேக்கேஜ் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் அந்த பேக்கேஜ் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 2 விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு கான்ஸாக பார்க்கலாம். இந்த நான் சொன்ன அந்த 2 விஷயத்தை. அதே மாதிரி 8 to 10 லட்சத்துக்குள்ளே எக்ஸ்ட்ராவில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்பிளேல போகிறோம், அதையும் செக் பண்ணிக்கங்க. இதில் 10 லட்சத்துக்குள்ளேயே உங்களுக்கு சிஎன்ஜியும் கிடைக்குது, சேம் டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணும் நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் போகிறோம், பார்த்துக்குங்க. HX8 வேரியண்ட்டே மேனுவலில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்துருக்கு, எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் மாருதி சுசுகியோட ஒரு செல்லப்பிள்ளை மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல சேலாக இருக்கார். நல்ல ரிலையபிலிட்டி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆல்சோ ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். லுக் வைஸுமே எனக்கு பிடிக்கும். மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியாக இருக்கும், நல்லா இருக்கு. ஒரு ட்ரெண்டியான ஒரு கிராஸ் ஓவர் செக்மெண்ட்ல பார்க்க அர்பன் எஸ்யூவி மாதிரி இருக்கும். ஒரு ஹேட்ச்பேக்கை ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் கொடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ஹைட் அது இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு பெருசாக அது ஒரு எஸ்யூவி மாதிரியே தெரியாது, ஃபீல் ஆகாது. பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பலினோவை கம்பேர் பண்ணுறப்ப அதில் 20 mm இன்க்ரீஸ் பண்ணி 190 mm கொடுத்துருக்காங்க. ஒரு நோ நான்சென்ஸ் கார், எந்த பிரச்சனையும் வராது. 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் எடுத்திங்கன்னா அதிலே மேனுவல் ஆட்டோமேட்டிக் 2 ஆப்ஷனுமே வந்துடுது. தேவையான ஃபீச்சர்ஸ் வந்துடும். 7-inch டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். கிளிச் பெருசாக இல்லை, எதுவுமே டச் ஸ்க்ரீனில் பெருசாக எதுவும் கிளிச் கிடையாது. நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜின் அண்ட் ஆல்சோ 6 airbags இப்போ ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பழசை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவ்வளோ ஃப்ரெஜைலாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் டாடா பஞ்ச் அளவுக்கு சேஃப் கிடையாது, ஓரளவுக்கு கேப்பபிள். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா கார் நம்ம பேசுன எல்லா காருமே 6 airbags இருக்கு. 6 airbags இருக்கு. அது மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க இல்லையா? கவர்மெண்ட் மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. அதில் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் என்ன நெகட்டிவ் நான் பார்க்கும்போது அந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குறோம், அதில் ஒரு ரியர் ஏசி யூனிட் இருக்காது. ஸோ அது வந்து நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். இன்னொன்று அந்த டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 6 லட்சம் 7 லட்ச ரூபாய் காரில் கூட டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அது கான்ஸ்னு சொல்ல முடியாது, அது கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு அது ஒரு கண்டிப்பாக அது ஒரு ஜஸ்டிஸ் பண்ணும் மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ். ஏன்னா உங்களுக்கு இது இப்போ நம்ம பார்த்த இந்த 2 வெஹிக்கிள் டாடா பஞ்ச் ஆகட்டும், எக்ஸ்டர் ஆகட்டும், அந்த 2லேயுமே மைலேஜ் வந்து ஒரு இஷ்யூவாக இருக்கும். இதில் மைலேஜ் வந்து இஷ்யூவாக இருக்காது. இதில் மினிமம் மைலேஜே ஒரு 16-17 அப்படிங்கிறது சொல்லலாம். 17-18 வரைக்குமே கேரண்டியாக நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பாக. இன்னொன்று அந்த 2 கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ராங்க்ஸ் கொஞ்சம் ஸ்பேசிஸாக இருக்கும். பின்னாடி ரியர் சீட் ஹெட் ரூம் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். லெக் ரூம், தை சப்போர்ட், பஞ்ச் அண்ட் எக்ஸ்டரை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் என்ன கொஞ்சம் ஒரு 10,000 கிலோமீட்டர் 5,000 கிலோமீட்டர் ஓட்டினா கொஞ்சம் லைட்டாக அந்த ரேட்லிங் நைஸில் வருது. அந்த ஏசி வென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடுகிடுன்னு ஆடும். ஸோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் நான் நெகட்டிவாக மட்டும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த 10 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு போகும்போது ஒரு ரியர் ஏசி வென்ட் அந்த டிரைவர் சீட் கைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஓகே தான். அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல கார், எனக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கார் வேணும், நல்ல மைலேஜ் கொடுக்கணும். இந்த செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃப்ராங்க்ஸ் அப்படின்றது எடுக்கலாம், பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் கூட இதெல்லாம் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கிறது ஒரு மேண்டேட்ரியான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். டொயோட்டா
டொயோட்டா டைசர் ஆல்மோஸ்ட் ரீபேஜ் வெர்ஷன். உங்களுக்கு ஃப்ராங்க்ஸில் அங்கே என்னென்ன விஷயங்கள் சொன்னமோ சேம் டைசரில் இருக்குது. ஏன்னா டைசர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஒரு 70,000 வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. பட் அது என்ன ரீசன் தான் ஒன்றும் புரியல. அந்த டிசைன் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு 70,000 ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் குறைய சொல்லல, நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று டைசர் நல்லா இருக்கு. ரெண்டு வண்டியுமே ஒரே வண்டி தான். அந்த டிசைன் வந்து அந்த கிரில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கனெக்டட் டெயில் லேம்ப் உங்களுக்கு எந்த கிரில் பிடிக்குதோ, எந்த பேட்ச் பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். இஃப் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் 50,000 to 60,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண ரெடி அப்படின்னா டொயோட்டா பேட்ச் வாங்கிக்கோங்க. டைசர் கூட வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சர்வீஸுமே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஈக்குவல், வித்தியாசம்லாம் கிடையாது. சர்வீஸ் காஸ்ட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து அம்பரீஷ் என்ன பேசலாம்? அடுத்து இந்த பட்ஜெட்டில் வேறு என்ன காசு ப்ரோ? பலினோ ஃபேஸ் லிஃப்ட் வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. பலினோ ஃபேஸ் லிஃப்ட் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பட் 20மே வந்துடும் நினைக்கிறேன். i20 வந்துடும். நியூ ஜென்ரேஷன் அப்டேட் ஆக போகுது. K3 பிளாட்ஃபார்மில் வருமா? K3 பிளாட்ஃபார்மில் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். சேஃப்டி நல்லா இருக்கும், 5 ஸ்டார் ரேட்டிங் கேப்பபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஓவராலாக நம்ம வந்து 3 கார்ஸ் பற்றி பேசியிருக்கோம். இப்போ நாங்கள் ஓவராலாக ஒரு டிஸ்கஷன் நம்ம சொல்லிடுவோம், யாருக்கு எந்த கார் எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சேஃப்டி மேனட்ரி. மைலேஜ் வந்து முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, இன்ஜின் 3 சிலிண்டர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா டாடா பஞ்ச் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ரா யார் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பஞ்சில் வந்து எனக்கு 3 சிலிண்டர் தான் இருக்குது. எனக்கு ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் வேணும். ஹுண்டாய் வெரியன். அது இல்லாமல் நான் ஒரு ஹுண்டாய் வெரியன். இன்னொன்று எனக்கு இன்னொரு விஷயம் பாருங்களேன், இப்போ நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயமே இருக்குது. டாடா பஞ்ச் ஆகட்டும், சேம் டைம் ஃப்ராங்க்ஸ் ஆகட்டும், உள்ளுக்குள்ள நமக்கு அந்த கிளாஸ்ட்ரோஃபிக் ஃபீல் கொடுக்கும். உள்ளுக்குள்ள காருக்குள்ள அடைஞ்ச மாதிரி. பட் அந்த எக்ஸ்டருக்குள்ள கார் அதை விட வித் வீசா கம்மி தான், ஆனால் காருக்குள்ள கொஞ்சம் ஏரியா இருக்கும். கிளாஸ் ஏரியா பெருசாக இருக்கும், அதனால கொஞ்சம் ஒரு ஏரியான ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் ஏரியா இருக்கும், கொஞ்சம் பார்க்க ப்ரீமியமான கார். உள்ள இன்டீரியரில் வந்து எனக்கு ப்ரீமியமாக வேணும், கொஞ்சம் ஹுண்டாய் நான் பிரியா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹுண்டாய் எக்ஸ்டர் எடுக்கலாம். சஸ்பென்ஷன் இஷ்யூ இருக்குது. பட் நான் மேக்ஸிமம் நான் சிங்கிள் ஹேண்ட் டிரைவ், ஒரு சின்ன குடும்பம் தான், 2 அடல்ட் 2 சைல்டு அப்படின்னா ஹுண்டாய் எக்ஸ்டர் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். இல்லை கொஞ்சம் வெல்தி ஆகிற பர்சனாக இருந்தால் வேணா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்கும். எல்லா பீப்புளையும் அட்ராக்ட் பண்ணும், யங்ஸ்டரையும் அட்ராக்ட் பண்ணும், சேம் ஏஜ்டு பீப்புள், கேர்ள்ஸ், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஈஸியாக அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் மைலேஜ் எனக்கு ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த 3 கார்ஸில் ஃப்ராங்க்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். டைசரும் எடுத்துக்கலாம். ஆல்சோ டைசர் எடுத்துடலாம். ரீசேல் வேல்யூமே உங்களுக்கு மற்ற 2 கார்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். மாருதிக்கு எப்பவுமே வேல்யூ உண்டு, ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக. ஸோ ரீசேல் வேல்யூ மைலேஜ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தாராளமாக மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் இந்த ஒரு கிறிஸ்பான ஒரு வீடியோ. ரொம்ப கொண்டு வந்து திணிக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்பல, என்னென்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி டாப்பிக்கில் வேணும், இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொண்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 3 கார்ஸில் எந்த கார்ஸ் எடுக்கலான்னு உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிற யூஸ்ஃபுல்லாக இருந்து நாங்கள் 2 பேரும் நம்புகிறோம். ஸோ நாங்கள் புதுசாக சொல்ல வரதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆல்ரெடி எல்லோரும் சொல்கிறது தான். சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க, ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வேண்டாம், அண்ட் ஆல்சோ குழந்தைங்கள தயவு செஞ்சு சன்ரூஃபில் நிற்க வைக்காதீங்க. ஸோ மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டி சேஃபாக எல்லோரும் இருப்போம். ஓகே, நன்றி. See you guys.